Today we find 3 questions before us. இன்றைக்கு நமக்கு முன்பாக 3 கேள்விகள் வைக்கப்படுகிறது. What is the secret of a victorious life? ஜெய ஜீவியத்தின் ரகசியம் என்ன? And what is the secret of spiritual strength? ஆவிக்குரிய பலத்தின் ரகசியம் என்ன? And what is the secret of health or health in your body? உங்களுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற அந்த ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன? 3 questions. 3 கேள்விகள். One is about victorious life. ஒன்று ஜெய ஜீவியத்தை குறித்து. The other is about the strength in your spiritual life. இரண்டாவது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உனக்குண்டாயிருக்கிற அந்த பலன். Third, the healing or the health of your body. மூன்றாவது சுகமாக்குதல் அல்லது சுகம் ஆரோக்கியம். Generally we can approach this question on the physical level or literal level. நீங்கள் பொதுவாக இந்த கேள்விகளை மாம்சீகமாக எழுத்துக்குரிய பிரகாரமாகவும் அணுகலாம். But today we are going to face not on the literal and physical level. இன்றைக்கு நாங்கள் இந்த காரியங்களை சரீர பிரகாரமாக எழுத்துக்குரிய பிரகாரமாக காண போகிறதில்லை. We are going to face it in the spiritual level. இதை நாம் ஆவிக்குரிய தரத்திலேயே பார்க்க போகிறோம். Since yesterday I was a little meditating and finding out, Lord, what is the secret of the victorious life? நேற்று முதற்கொண்டு என்னுடைய மனதிற்குள் ஒரு எண்ணம் சூழ்ந்து சுற்றிக் கொண்டே இருந்தது. ஆண்டவரே, ஜெய ஜீவியம் என்றால் என்ன? We talk about victorious life, we think about it, we talk, we preach and we give studies on it. நாங்கள் ஜெய ஜீவியத்தை குறித்து அநேக முறை யோசித்து படித்து தேவனுடைய வேதத்திலிருந்து அநேக முறை நாங்கள் பிரசங்கித்தும் இருக்கிறோம். But actually are we able to live that victorious life? ஆனால் உண்மையான கேள்வி அல்லது நிஜமான கேள்வி என்னவென்றால், நம்மால் ஜெய ஜீவியம் செய்ய முடிகிறதா? Now this is almost the 5th month of this year. இந்த வருடத்தின் இப்பொழுது 5வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். You just take an analysis of your life from the 1st of this year. இந்த வருடத்தின் முதலாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே என்றால், how many can sincerely say, yes, I have lived a continual overcoming life? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், ஆம், இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் தொடர்ச்சியாக ஜெய ஜீவியம் செய்து வருகிறேன் என்று சொல்லி? You may be overcoming, have a victorious life in one aspect, but you will be failing in the other aspect. ஒரு பகுதியிலே உங்களுக்கு ஜெய ஜீவியம் உண்டாயிருக்கலாம், ஆனால் மற்ற பகுதியிலோ நீங்கள் தோற்று போயிருக்கலாம். Most of us are unable to have a overcoming in your prayer life. அநேகருக்கு ஜெப ஜீவியத்தில் ஒரு ஜெய ஜீவியம் காணப்படுகிறதில்லை. Early days they used to have a overcoming or a kind of real prayer life. ஆதி நாட்களிலே அநேகருக்கு ஜெப ஜீவியத்தின் மேல் ஒரு ஜெய ஜீவியம் உண்டாயிருந்தது. They asked American pastor how much time he spends in prayer. ஒரு முறை ஜனங்கள் போய் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிற அந்த பாஸ்டரிடத்திலே, பாஸ்டர் அவர்களே, எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபத்திலே உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். Oh, I pray 22 minutes. அவர் என்ன சொன்னார்? 22 நிமிடம் மாத்திரமே நான் ஜெபித்தாலும். They asked a Japanese pastor. உடனடியாக அவர்கள் ஜப்பானிய பாஸ்டரிடத்தில் அந்த கேள்வியை கேட்டார்கள். I pray for 44 minutes. அவர் சொன்னார், 44 நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். They asked a South Korean pastor. அவர்கள் தென்கொரிய தேசத்தில் உண்டாயிருக்கிற அந்த பாஸ்டரிடத்திலே போய் இதே கேள்வியை கேட்டார்கள். I pray 80 minutes. அப்பொழுது அவர் சொன்னார், நான் 80 நிமிடம் ஜெபிக்கிறேன். They asked a Chinese pastor. உடனடியாக சீனா தேசத்து பாஸ்டரிடத்திலே போய் கேட்டார்கள். I pray 1 hour and 25 minutes. அவர் சொன்னார், நான் 1 மணி நேரம் 25 நிமிடம் ஜெபிக்கிறேன். How you are able to pray 1 hour and 25 minutes? எப்படி உங்களால் 1 மணி நேரம் 25 நிமிடம் ஜெபிக்க முடிகிறது? And he said, you have got a church. உங்களுக்கு ஒரு சபை உண்டு என்று சொல்கிறீர்கள். You have got a Bible. உங்களுக்கு ஒரு வேதமும் உண்டாயிருக்கிறது. You have got pastors, you have got a system to support you. உங்களுடைய அந்த வேலையில் உதவி செய்யும்படியாக உங்களுக்கு வேதமும் பாஸ்டர்மார்களும் அங்கே ஒரு ஒழுங்கும் இருக்கிறது. You have got an organization. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றதான ஒரு அமைப்பும் இருக்கிறது. But we don't have anything. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. We can't have a Bible printed openly. எங்களுக்கு வெளிப்பிரகாரமாக வேதத்தை நாங்கள் அச்சடித்து காண்பிக்க முடியாது. This answer was given about 40 years back.
இந்த பதிலானது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பாஸ்டரால் கொடுக்கப்பட்டது. Now we have got more liberty in China, but early days there was not liberty. இந்த நாட்களிலே நமக்கு சீனாவில் நன்றாக ஊழியம் செய்ய அந்த விடுதலை உண்டு. ஆனால் அந்த நாட்களிலோ அப்படி சுதந்திரம் கிடையாது. So the Chinese pastor told me, we don't have anything, so we have to go unto God. ஆகையினாலே இப்பொழுது சீனா பாஸ்டர் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் நாங்கள் தேவனிடத்தில் தான் செல்ல வேண்டும். You are organized and well organized, and according to the organization you go. நீங்கள் நன்றாக அமைப்பு பெற்றதான அமைப்பாய் இருக்கிறீர்கள், அதன்படி நீங்கள் போகிறீர்கள். But we don't have an organization. எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த அமைப்பும் கிடையாது. We wait for the direction of the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியின் அந்த நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. So to wait for the direction of the Holy Spirit, we have to spend much time in prayer. பரிசுத்த ஆவியின் நடத்திப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் அதிக நேரம் ஜெபத்திலே செலவிட வேண்டியதாக இருக்கிறது. And that was the secret of this CPM fellowship or TPM fellowship. அதுதான் இந்த CPM ஐக்கியத்தின் அல்லது இந்த TPM ஐக்கியத்தின் ரகசியமாய் இருக்கிறது. Early days every believer must pray 3 hours. ஆதி நாட்களில் உண்டாயிருக்கிற கட்டளை என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். Whether young or old, 3 hours. If they don't pray, if they come to the faith home, nobody will talk to them. அவர்கள் சிறியவராயிருந்தாலும் சரி, வயதில் முதிர்ந்தவராயிருந்தாலும் சரி, 3 மணி நேரம் ஜெபிக்காமல் விசுவாச வீட்டிற்கு வருவார்களே ஆகில் ஒருவரும் அவரோடு கூட பேச மாட்டார்கள். The first question the pastor will ask, how many hours you prayed today? அங்க இருக்கிறதான சபை போதகர் கேட்கிற முதல் கேள்வி, எவ்வளவு நேரம் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள்? Sometimes I used to say 2 hours. சில நேரங்களில் நான் அவருக்கு 2 மணி நேரம் என்று பதில் சொல்லுவேன். Go take the mat and pray for 1 hour and come. உடனடியாக அவர் சொல்வார், பாய் எடுத்து கொண்டு போ, 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு பின்பாக வா என்று சொல்லுவார். That time hardly I was 19 or 20 years old. அப்பொழுது எனக்கு 19 அல்லது 20 வயது தான் இருக்கும். And I have just come from CSI Anglican Church Fellowship. நான் பாரம்பரிய சபையில் இருந்த அந்த CSI ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து அப்பொழுதுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். How to pray 3 hours? எப்படி நான் 3 மணி நேரம் ஜெபிக்க முடியும்? But they trained up 3 hours prayer. ஆனால் அவர்களோ 3 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த பயிற்சியை தந்தார்கள். Every servant of God must pray 6 hours. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் 6 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். A senior pastor will be seated with us. எங்களோடு கூட அந்த மூத்த பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். He will pray. அவரும் ஜெபிப்பார். We will also join in prayer. அவரோடு கூட நாங்களும் சேர்ந்து ஜெபிப்போம். Without 6 hours prayer, they will not allow us to do any spiritual work. 6 மணி நேரம் ஜெபமில்லாத பட்சத்தில் எங்களை எந்த ஆவிக்குரிய வேலையும் அவர்கள் செய்ய விட மாட்டார்கள். But today, ஆனால் இன்றைக்கோ, you may say, I have overcome so many things. நான் அநேக காரியங்களில் ஜெயித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். But how about prayer life? என்றாலுமோ ஜெப ஜீவியத்தின் நிலவரம் என்ன? Just for 1 minute close your eyes. 1 நிமிடம் எல்லாருடைய கண்களை மூடுங்கள். Lord, I may be not be overcoming in many things, Lord. ஆண்டவரே, அநேக காரியங்களில் எனக்கு ஜெயமில்லாமல் இருக்கலாம். And in prayer life I am completely fallen. ஜெப ஜீவியத்திலே நான் முற்றுமாய் விழுந்து போனேன். At least 1 hour if I could pray, what a blessing it would be. நான் 1 மணி நேரமாகிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும். I used to pray, Lord, but now I have lost it, Lord. ஆண்டவரே, நான் அநேக மணி நேரம் முன்பாக ஜெபிப்பேன், ஆனால் இப்பொழுதோ அதை நான் இழந்து போனேன். But today in thy presence, இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே I rededicate myself. நான் என்னை மறுபடியுமாக என்னை ஒப்படைக்கிறேன். Lord, I want to build up my prayer life. ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். When you sincerely open your heart and make a dedication, நீங்கள் உண்மையாகவே உடைய இருதயத்தை திறந்து ஒரு பிரதிஷ்டை செய்வீர்களே ஆகில், from today onwards you will have a special spirit of prayer. இன்று முதற்கொண்டு உனக்குள்ளே விசேஷித்த ஜெப ஆவி உண்டாயிருக்கும். Because overcoming life depends upon prayer life. ஜெய ஜீவியமானது ஜெப ஜீவியத்தை சார்ந்தே இருக்கிறது. So I asked the Lord, what is the definition of the overcoming life? அப்பொழுது நான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, ஜெய ஜீவியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். He gave only one sentence. அப்பொழுது தேவன் எனக்கு ஒரே ஒரு வாக்கியம் மாத்திரமே தந்தார். If you are crucified with me,
நீ என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுண்டானால், died with me, என்னோடு கூட நீ மரித்ததுண்டானால், buried with me, என்னோடு கூட நீ அடக்கம் பண்ணப்பட்டதுண்டானால், then you will be rising with resurrection with me. நீ என்னோடு கூட உயிர் தெழுவாய். It includes the whole message. இதுதான் முழு தூதையும் அடங்கிய வாக்கியமாய் இருக்கிறது. Crucified with the Lord, தேவனோடு கூட சிலுவையில் அறையப்படுதல், died with the Lord, தேவனோடு கூட மரிப்பது, buried with the Lord, தேவனோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது, risen with the Lord. தேவனோடு கூட எழுந்திருப்பது. Actually, many of us are not really crucified. நிஜமாகவே உண்மையாக சொன்ன போனால் நம்மில் அநேகர் சரியாக தேவனோடு கூட சிலுவையில் அறையப்படவில்லை. We have repented. நாம் மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம். We have taken baptism. நாம் தண்ணீர் ஞான ஸ்நானமும் எடுத்திருக்கிறோம். We have received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். We are serving the Lord. தேவனுக்கு நாம் ஊழியமும் செய்கிறோம். But how much we are really crucified with the Lord? ஆனால் தேவனோடு கூட நாம் எவ்வளவாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். Our eyes, our tongue, our ears, our mouth, our body members are the really crucified. நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய நாக்கு, நம்முடைய காது, நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களும் உண்மையாகவே தேவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது இருக்கிறதா? Today, if you really enter into that dedication with the Lord, இன்றைக்கு நீ உண்மையாகவே அந்த பிரதிஷ்டையிலே தேவனோடு கூட சேருவாயாகில், my humble request is not to make notes of the Bible study and go away, but enjoy the real victorious life in your life. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு நோட்டு புத்தகத்திலே சொல்கிற வேத பாடத்தை எல்லாம் குறித்து கொண்டு போவது மாத்திரமல்ல, தேவனோடு கூட அவருடைய சமூகத்திலே ஜெய ஜீவியத்தை அனுபவிப்பதே. There was a famous healer. ஒரு விசேஷ சுகமாக்குகிறவர் இருந்தார். But whenever he comes to the kitchen, எப்பொழுதெல்லாம் அவர் சமையல் அறைக்கு வருவாரோ, he gets to get angry and throw the plates away. அவருக்கு கோபம் வந்துவிடும். உடனடியாக தட்டுகளை தூக்கி எறிவார். His wife used to wonder, he is a great healer, but he has no really victory over anger. ஆனால் அவருடைய மனைவி ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள், இவருக்கு நன்றாக அற்புத சுகமளிக்கிற காரியம் இருக்கிறது, என்றாலுமோ தன்னுடைய கோப சுபாவத்தில் இவருக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. In his church there was a boy. அவருடைய சபையிலே ஒரு பையன் இருந்தான். He had a red hair. அவனுக்கு சிவந்த மயிர் உண்டாயிருந்தது. Very ferocious boy. அவன் மிகவும் கோபப்படுகிறவன். Nobody could control him. யாராலும் அவனை அடக்க முடியாது. He was attending a revival meeting like this. இதை போன்ற ஒரு எழுப்புதல் கூட்டத்தை அவனும் பங்கு பெற்றான். There the Lord touched him. அங்கே ஆண்டவர் அவனை தொட்டார். He became like a little lamb. அவன் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல மாறினான். Daily he used to come to this pastor's house. ஒவ்வொரு நாளும் அவன் இந்த பாஸ்டருடைய வீட்டிற்கு வருவான். Pastor doubted whether he comes with a good intention or not. பாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது, இவன் நல்ல நோக்கத்தோடு கூட தான் இங்க வருகிறானா இல்லையா? But later he found out really he was a changed boy. பின்பாக அவர் கண்டுபிடித்தார், இந்த பையன் உண்மையாகவே மாறின ஒரு பையனாய் இருக்கிறான். He went to the presence of God. அவன் தெய்வ சமூகத்திற்கு போனான். Lord, I am your servant, I am a healer. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் சுகமாக்குகிறேன். But I have no victory over anger. என்றாலுமோ கோபத்தின் மேல் எனக்கு ஜெயம் இல்லை. But this boy, ஆனால் இந்த சிறிய பையனுக்கோ, he was a ferocious fellow, he is chained like a little lamb. அவன் சட்டென்று கோபப்படுகிற அவ்வளவு கோபப்படுகிறவன், ஆனால் அவன் இப்பொழுதோ ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல மாறிவிட்டானே. Then the Lord told, அப்பொழுது தேவன் அவரிடத்தில் சொன்னார், you are not really sanctified. நீ உண்மையாகவே சுத்திகரிக்கப்படவில்லை. You are serving me, நீ எனக்கு ஊழியம் செய்கிறாய், but you are not sanctified. என்றாலுமோ நீ இன்னும் சரியாக சுத்திகரிக்கப்படவில்லை. There's a sanctification by my blood. என்னுடைய இரத்தத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டு. He humbled himself. அவர் தம்மை தாழ்த்தினார். He accepted. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். A great change came into him. அந்த பாஸ்டருக்குள் ஒரு பெரிய மாறுதல் உண்டானது.
his wife wrote in her testimony, அவருடைய மனைவி தன்னுடைய சாட்சியில் இவ்வாறு எழுதினார்கள். I do not know what happened to my husband. என்னுடைய புருஷனுக்கு என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. A marvelous change has happened. ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றம் உண்டானது. Dear brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, that same thing God can do to you. அதே காரியத்தை தேவன் உனக்கும் செய்ய முடியும். In the world they use precepts or rules and regulations to live an overcoming life. இந்த உலகத்திலே சில சட்ட திட்டங்களை நியமங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஜெய ஜீவியம் செய்யும்படியாக. But we don't give you precepts or rules or regulations. நாங்கள் அப்படிப்பட்டதான நியமங்களையோ கட்டளைகளையோ பிரமாணங்களையோ உங்களுக்கு தருகிறதில்லை. But we give you the promises from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறோம். Kindly read 2 Peter first chapter. இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரத்திலிருந்து verses 3 to 6. 3 முதல் 6 வசனம் முடிய 3 and 4 only. 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதுமன்றி இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. According as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that called us to glory and virtue, whereby are given unto us exceeding great and precious promises, that by these he might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. So we don't give you precepts or rules and regulations. ஆகையினாலே நாங்கள் உங்களுக்கு நியமங்களையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்தலும் தருகிறதில்லை. But we present you the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களையே நாங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். And through these promises இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக you can escape the corruption through lust. இச்சைக்கு உண்டான அந்த கேட்டிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக The more you meditate and claim the promises, நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ faith will increase in your life. உங்களுடைய ஜீவியத்தில் விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கும். So by faith you can overcome. விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். So it's not precepts or rules and regulation, but promises and faith. இது நியமங்களோ சட்டங்களோ கட்டளைகளோ பிரமாணங்களோ அல்ல, மாறாக வாக்குத்தத்தங்களும் விசுவாசத்தினாலே.